சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 66வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 66வது பாடல். என்போல் மலக்கடினர் எவ்விடத்தும் கண்டதுண்டோ, இன்பே மதுரைக்கு இறைவனே அன்பேதும் இல்லாத எனை ஆண்ட எண்ணத்தால் தேவரீர் எல்லாமும் வல்ல சித்தரே. இந்த குறிப்பு பாருங்க, எல்லாமும் வல்ல சித்தரே. அதாவது எல்லாம் வல்ல சித்தர் அப்படின்ற ஒரு படலம் திருவிளையாடல் புராணத்தில் வர்றதை நாம் இங்கே நினைவில் கொண்டு வரணும். பெருமான் எப்படிப்பட்ட சித்தர் அப்படின்னா, கல்லை பிசைந்து கனியாக்கக்கூடியவர். எல்லாராலையும் முடியாதுன்னு சொல்கிற விஷயத்தை சர்வசாதாரணமாக செய்து காட்டக்கூடிய சித்தர். யோசிச்சு பார்ப்போம், 3 கோட்டைகளை அழிக்க போகிறாங்க. 3 கோட்டை அழிக்கணும்னா அதுவும் பறந்துக்கிட்டே இருக்கிற கோட்டை, 3 அம்பாவது வேணும் இல்லையா? ஆனால் பெருமான் என்ன பண்ணுறாரு? ஒரே ஒரு அம்பு எடுத்துகிட்டு போகிறாரு. அதுவும் பயன்படுத்தினாரான்னா இல்லையே, சிரிச்சே அந்த 3 கோட்டையும் எரிச்சிட்டாரு. ஒரு புன் சிரிப்பு தான் 3 கோட்டையும் எரிஞ்சு போச்சு. யோசிச்சு பாருங்கள், பெருமானை விட இந்த சித்து வேலை செய்பவர்கள் அப்படின்னா வேற எங்கேயாவது பார்க்க முடியும்னா முடியாது. அது எல்லாத்துக்கும் தலைவர் நம்ம சிவபெருமான் தான். யார் அப்படின்னா, மதுரையை தனது இடமாக கொண்டிருக்கக்கூடிய எல்லாமும் வல்ல சித்தர். எப்படிப்பட்டவர்னா, இன்பமே வடிவானவர். இன்பம் தான், நீங்கள் வேறு எதுவுமே பார்க்க முடியாது. எண் குணங்களில் இன்ப வடிவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது பெருமானை தவிர வேறு யாருக்காவது பொருந்துமான்னா இல்லையே. எத்தனை தெய்வங்கள் நாம் பார்க்குறோம், ஏதோ ஒரு விஷயத்தில் அத்தனை தெய்வங்களும் ஏதோ ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சு தான் இருக்கிறாங்க. ஆனால் சிவபெருமான் இதையெல்லாம் தாண்டினவர். இன்பமே வடிவமாக, அதனால்தான் சத்து சித்து ஆனந்தம் என்று சச்சிதானந்தனாக இருக்கக்கூடிய நம் சிவபெருமான். அவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு? என்போல் மனக்கடினர் எவ்விடத்தும் கண்டதுண்டோ, அன்பேதும் இல்லாத எனை ஆண்ட எண்ணத்தால் தேவரீர் எல்லாமும் வல்ல சித்தரே. பெருமான் எப்படிப்பட்டவர்னா, இந்த உலகத்தில் கடினமான வினையை கொண்ட உயிர்கள் எது அப்படின்னு எடுத்தால் அதில் முதல் இடத்துல நான் இருக்கிறேன். இன்பமே வடிவமானதில் முதல் இடம் யாருக்குன்னா சிவபெருமான். கண்மத்தில் அதிகமான சிறப்பான இடம் அப்படின்னா அது எனக்கு மட்டும்தான். இது அவருக்கு சொல்லலை, குருமுதல்வர் நமக்காக பாடுகின்றார். அதனால் இந்த இடத்துல நம்மளை தான் வச்சு பார்க்கணும். அதாவது மலம் என்று சொல்லப்படுவது ஆணவம் கண்மம் மாயை. இதில் ஆணவமும் அதிகமாக இருக்குது, கண்மமும் அதிகமாக இருக்குது, மாயையின் மேல் பற்றுகளும் அதிகமாக இருக்குது. இந்த 3த்துலேயும் டாப்பில் நிற்கிறது யார் அப்படின்னா நான் தான் ஜாமி, வேறு யாரும் இல்லை. வேறு யாரையாவது அங்கே சொல்ல முடியுமா? நாங்கள் போட்டி போட்டு முதல் இடத்துல தானே நிற்கிறோம். படிப்பில் பரீட்சையில் கடைசி இடத்துல இருந்தால் கூட பெருமை அடிப்போம். ஆனால் ஆணவத்தில் முதல் இடம் இல்லை அப்படின்னாக்கா சண்டைக்கு போயிடுவோம் நாங்கள். அப்படிப்பட்ட கடினமான ஆணவம் கண்மம் மாயை உடையவர்கள் நாங்கள். எங்களுக்கு அன்புங்கிறது எதுவுமே இல்லை சாமி. அன்புங்கிறது மருந்துக்கு கூட எங்ககிட்ட இல்லை. ஆனால் என்ன பண்ணுற நீயே, என்ன தொண்டனாக மாற்றி இருக்கிறல்ல, இன்றைக்கி திருநீர் வைக்க வச்சிருக்கிறல்ல, சிவாய நமன்னு சொல்ல வச்சிருக்கிறல்ல, கண்டமணி கட்ட வச்சிருக்கிறல்ல, இதை விட வேறு என்ன சாமி எனக்கு வேணும் அப்படின்னு பெருமானிடம் எத்தனை ஒரு அழகு அன்பு அப்படிங்கிறத நாம் இதில் யோசிக்கணும். நம்மளையும் பெருமான் ஆட்கொண்டிருக்கிறாரு, வேறு யாரையும் நம்ம சொல்ல வேண்டாம். நாம் எப்படிப்பட்டவங்கன்னு நமக்கு தெரியுமில்ல. மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, மனசாட்சியை தொட்டு சொன்னால் நமக்கு தெரியுமில்ல எப்படிப்பட்டவங்க நம்மன்னுட்டு. மற்றவங்க கிட்ட பொய் வேஷம் போட்டுக்கலாம், நடிச்சுக்கலாம். ஆனால் நான் எப்படிப்பட்டவன் எனக்கு மட்டும்தானே தெரியும். என்னையும் பெருமான் ஆட்கொண்டிருக்கிறாரு அப்படின்னா அவர் எல்லாமும் வல்ல சித்தர் தானே. அதை தான் இந்த பாடல் ரொம்ப அழகாக சொல்கின்றது. அற்புதமான அருமையான 66வது பாடல். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரபுத கடலே போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம்.